1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி என் வீட்டில் என் வாழ்க்கை கசந்து, நான் என் பெற்றோருக்கு ஒரே மகன். ஆனால் ஊதாரியாய் வாழ்ந்தேன். ஆலயத்திற்கு செல்வேன், ஊதாரியாய் வாழ்வேன். படிப்பில் கவனம் இல்லாததினால் என்னுடைய பிஎஸ்சி பட்ட படிப்பில் இருமுறை தோல்வியுற்றேன். என் தகப்பன் தாயின் உள்ளத்தை உடைத்தேன். வேலை தேடினேன், வேலை கிடைக்கவில்லை. திடீரென்று என் தாயின் உடலில் ஒரு பயங்கர நோய் தோன்றியது. ஒரு டாக்டராலும் அதை குணமாக்க முடியவில்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டது. உள்ளம் உடைந்தது. என் தகப்பனார் சேர்த்து வைத்திருந்த பணம் முழுவதையும் அதில் கொட்டினார். வறுமை எங்கள் வீட்டில் நுழைந்தது. காலையில் 6 மணியில் இருந்து மாலை 11 மணி வரைக்கும் என் தகப்பனார் உழைப்பார். மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து பணம் சம்பாதிக்க என் உள்ளம் கசந்தது. வாழ்வதை விட சாவதே நல்லது என்று எண்ணினேன். ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். கடைசி முறையா என் வீட்டை திரும்பி பார்த்தேன். இனி நான் இந்த வீட்டிற்குள் வருவதில்லை. சிதைந்த என் உடலைத்தான் கொண்டு வருவார்கள் என்று என் உள்ளம் எனக்கு சொன்னது. மனம் கசந்தாளதே. தண்டவாளத்திற்கு போகும் வழியில் தேவனை அறிந்த என் சித்தப்பா ஒருவருடைய வீடு இருக்கு. வழக்கம் போல அவரை சந்தித்தேன். அவர் எனக்கு வழக்கம் போல ஆண்டவராகிய இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்தார். அன்று என் உள்ளத்தில் இருக்கும் என்னுடைய துர் எண்ணம் தெரியாதவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை குறித்து பேச ஆரம்பித்தார். 1 மணி நேரம் பேசினார். என் உள்ளம் உடைந்தது. சித்தப்பா, கடவுள் மனிதனாய் வந்து இப்படி இறந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். உன்னை போன்ற மனிதர்களுக்கு வாழ்வளிக்கவே வந்தார் என்றார். எனக்கு வேலை கிடைக்குமா என்றேன். கிடைக்கும் என்றார். மறுபடியும் நான் பாஸ் பண்ண முடியுமா? முடியும் என்றார். என் அம்மாவிற்கு சுகமாகி விடுமா? முடியும் என்றார். ஒரே ஓட்டமாய் திரும்ப வீட்டிற்கு ஓடினேன். ஆண்டவரே, இந்த ஒரு விசை எனக்கு உம்முடைய இரக்கத்தை காட்டும். என் குறைகள் குற்றங்களை மன்னி எனக்கு புது வாழ்வு தாரும் என்று கதறினேன்.